நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். எதனால் நாங்கள் சரியாக வீடியோ போடுறதில்ல. திரைப்படத்தில் வராத ஒரு காட்சி எங்கள் சேனல் மூலியமாக வெளியிட்டோம். அதுலேருந்து எங்களுக்கு கார்பரேட் கிளைம் வந்துச்சு. நாங்கள் என்ன வீடியோ போட்டோம், யாரோட வீடியோ போட்டோம். ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல, சிறந்த மனிதரும் கூட. ஃபர்ஸ்ட் அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஆஃப்டர்நூன் டைம்ல இருக்கும், தூங்கிட்டு இருந்தா. சரி நான் வெளியில இருந்தேன். அதான் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. சேர் கிட்ட பேய் நிக்குது, எனக்கு கூப்பிடுது. அப்புறம் இந்த வீடியோ எடுக்க தேவையில்ல. அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஏன் அந்த பெரிய நீண்ட இடைவெளி? எதனால் நாங்கள் சரியாக வீடியோ போடுறதில்ல. நாங்கள் அப்படி வீடியோ போட்டாலும் ஏன் வியூஸ் போகிறதில்ல. அப்படி நாங்கள் என்ன வீடியோ போட்டோம், யாரோட வீடியோ போட்டோம், இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அது கெடுதலில் போய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு நடந்தது. கடந்த வருடம் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர் காலமானார். அவரோட மரணம் நிறைய மக்களோட மனசை ரொம்பவே பாதிச்சது. அதே மாதிரி எங்களையும் ரொம்ப பாதிச்சது. அவர் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல, சிறந்த மனிதரும் கூட. அந்த நடிகர், அந்த மனிதர் யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுதப்பா. தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே. இது மட்டும் இல்லை, கேப்டனோட அரசியல்ல ஆளுங்கட்சியை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசின விஷயங்கள், திரைத்துறையில நடிகர்கள் மட்டுமே நல்ல உணவு அருந்திக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் திரை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னு அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் நாங்கள் அவரோட பெருமையை உணர்த்தபடி நாங்கள் போட்டோம். ஒரு காட்சி வந்து திரைப்படத்தில் வராத ஒரு காட்சி, கேப்டனை பற்றின ஒரு நல்ல காட்சி ஒன்று நாங்கள் எங்கள் சேனல் மூலியமாக வெளியிட்டோம். அதுலேருந்து எங்களுக்கு கார்பரேட் கிளைம் வந்துச்சு. காப்பிரைட் கிளைம் வந்ததுனால நாங்க அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணிட்டோம். அதுல இருந்து எங்களுக்கு வியூஸே போக மாட்டேது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு வீடியோஸோ ஷார்ட்ஸோ போட்டோன்னா வந்து முன்னாடி ஸ்க்ரீன்ல காமிக்கும். இப்போ அந்த மாதிரி எங்களுக்கு காமிக்க மாட்டேது. விஜயகாந்த் சார் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வியூஸ் போகல. அப்புறம் நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், வீடியோலாம் போட வேண்டாங்க, விட்டுடலாம். அது இல்லாம பாப்பாக்கு வந்து ஸ்கூல் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. குழந்தை படிப்பு, குடும்பம்னு சொல்லி யாழினி அம்மா ஏழ்மை நிலைக்கு மாறிட்டாலும் என்னால் அப்படி இருக்க முடியல. ஒரு பக்கம் நிரந்தர வேலை இல்லை, கடன் பிரச்சனை, பணத்தால் உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட பிளவுகள், இப்படி பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சேனலை மறுபடியும் எப்படியாவது டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு உதிச்சுட்டே இருந்தது. அப்படி யோசிக்கும் போது உருவானது தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் சார். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானர் தான். ஆனால் அதில் நவரச விஷயங்களும் இருக்கும். இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தோணுச்சு. நல்லா டெவலப் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த செய்யலாம், ஒரு தொடராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் யாழ்னி அம்மாட்ட சொன்னேன். அவர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது புதுசா இருக்குங்க, இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துட்டு இருக்கும் போது பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ஒரு ஆஃப் ரைட்ல இருக்கும், ஒரு நைட் எஃபெக்ட்ல எடுக்க விடும் அப்படின்னும் போது அந்த மூடை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவா. பேய் அப்படி இப்படின்லாம் சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருவோம். நான் அப்பவே என்ன பண்ணுவேன்னா, சரி யாழ்னிக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணி தான் எடுப்பேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அது கம்பைன் ஷார்ட்டாகவே இருக்காது, கட் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா யாழ்னி குழந்தை பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஆனால் அதையும் மீறி அந்த காட்சியில் வந்து யாழ்னியை வந்து அந்த மர்ம கேரக்டர் தூக்கிட்டு போகிற மாதிரி, தோளில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. அப்போது அது எடுக்கணும், ஆனால் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணேன், யாழ்னி பயப்படுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த சகஜ நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு கூட விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆர்வமாயிட்டா அந்த விளையாட்டில் ஆரம்பித்து அவளை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மறுபடியும் அந்த
கெட்டப்பில் நான் மாறி அப்புறம் தான் அந்த ஷார்ட்டை நாங்கள் எடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்டை பாருங்க நீங்களே. ஓரளவுக்கு குழந்தை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தொடரை வந்து நாங்கள் விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு பக்கம் குழந்தையோட படிப்பு, ஒரு பக்கம் அவங்களோட குடும்ப வேலைகள். ஸோ நான் அவங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், பாப்பாவையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி தான் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். சரி ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ ஒரு ட்ரெய்லர் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரெய்லர் போடலாம்னு சொல்லிட்டு ட்ரெய்லருக்கான விஷயங்களை ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் திடீர்னு யாழ்னி அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. பாப்பா ஒரு நாள் ஆஃப்டர்நூன் டைம்ல இருக்கும், தூங்கிட்டு இருந்தா. சரி நான் வெளியில இருந்தேன். திடீர்னு பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அங்க சேர் கிட்ட பேய் நிக்குது, எனக்கு கூப்பிடுது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயப்பட்டா, அழுத ஆரம்பிச்சிட்டா. நான் இவர்கிட்ட உடனே கால் பண்ணி சொன்னேன், எங்க எங்க இந்த மாதிரி பாப்பா பயப்படுறாங்க, அழுகுறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்க தேவையில்ல, இதனால பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு மறுபடியும் சொன்னோன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது நம்ம ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக்கிட்டே இருக்காது. நம்ம ஒன்றா அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும், அடுத்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒன்றா தடையாகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நான் யாழ்னிகிட்ட வந்து நான் பேசவும் ஆரம்பித்தேன். அவங்ககிட்டையும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதான் ஒரு விஷயம் தான், பேய்ங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. அவள் வந்து கனவு கண்டிருப்பா. அந்த நம்ம என்னென்ன அந்த வீடியோலாம் எடுக்கிறோம், அவள் பார்க்குறா, அது வந்து மனசில் பதிஞ்சிருக்கும். அதுதான் கனவாக வந்திருக்கும். அதனால வந்து அந்த கனவுல தான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். எப்பயுமே நம்ம பார்க்குற விஷயம், மனசுல பதிகிற விஷயங்கள் தான் கனவாக வரும். இதுதான் இயற்கை. ஸோ அப்படிதான் குழந்தைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களையும் புரிய வச்சு, அதுக்கப்புறம் நம்ம யாழ்னிகிட்டே சொல்லி புரிய வச்சு, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணி ஒரு மாதிரி அமைதியாக இருக்க? இவ்வளோ வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு வியூஸ் போடணும்னா என்னங்க பண்றது? இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே. நிறைய தடைகள் இருக்கு. அதை மீறி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அதை மீறி ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். சரி, இப்போ நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? 727. இப்போ நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு போகும் இல்லையா? அந்த 727 பேரில் 727 பேர் பார்க்கணுங்கிறது கிடையாது. அதில் கொஞ்சம் பேருக்காவது இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா? பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமே, அப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். புரியுதா? முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். புரியுதா? ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ சமீபத்தில் யாழ்னிக்கு ஒரு காலாண்டு பரீட்சை நடந்தது, தெரியும்ல? அப்போ யாழ்னியோட எக்ஸாமுக்கு நீ சொல்லிக் கொடுக்கும்போது நீ என்ன பண்ண? யாழ்னியை ரொம்ப அடிச்சுட்டேன், திட்டேன், படிக்க மாட்டா சொல்லிட்டு. நான் எப்படி சொல்றதுன்னா, நான் அ எழுதுன்னு சொன்னா அவ ஏபிசிடி எழுதுவா, ஏபிசிடி எழுதணும் 1 2 3 எழுதுவா. அந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருந்தா. நான் பயந்துட்டே தான் இருந்தேன், இந்த எக்ஸாம்ல எப்படி எழுத போறேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா பட்டேன். அதாவது குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க எக்ஸாம் டைம்ல. பார்த்தீங்கன்னா படிக்கல, படிக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்தில் வந்து அடிக்கவும் செஞ்சாங்க. அப்பதான் நான் சொன்னேன், குழந்தைய எப்பயுமே வந்து கட்டாயப்படுத்தாத, அடிக்காத, குழந்தைய வந்து லிபரலா விடு. நான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அதே நேரத்தில் நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். அதனால ரொம்ப கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. ஆனா யாழ்னிக்கு என்னன்னா தெரியும், நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஃபாலோ பண்ணுவா. அம்மாவை சும்மா வெறுப்பேற்றுற மாதிரி தான் பண்ணுவா. சில நேரங்களில் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணுவா. அவங்க சொல்லி கொடுக்குறது இப்போ வேற மாதிரி சொல்ற மாதிரி தெரியும். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதை தப்பா சொல்றா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இப்படி கிடையாது. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம், குழந்தைங்க வந்து தவறா சொல்றாங்க, அப்ப நம்ம சரி செய்வோம். ஆனா அதே விஷயத்த எக்ஸாம்ல போய் தப்பா எழுதுவாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா நம்ம சரியாவே செய்வாங்க. நம்ம நம்பிக்கை தான். சரிங்களா? இந்த மாதிரி நான் நம்பிக்கை வைன்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மாதிரி நம்பிக்கை வச்சேன். ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை என்னத்த சரியா படிப்பாளா படிக்க மாட்டாளாங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தாங்க. அதேமாரி எக்ஸாம் நல்லபடியாகவே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து யாழ்னி அம்மா சொன்னாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து எல்லாம் கிளம்பி யாழ்னி அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். போற வழியில கூட நான் இவர்கிட்ட சொன்னேன், எங்க பாப்பா என்ன மார்க் எடுத்திருப்பான்னு தெரியல, ஏதாவது மார்க் கம்மியாயிட்டு இருக்குமோ, எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போனோம். போயிட்டு மிஸ் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் பேசினாங்க, ரிப்போர்ட் கார்டு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் போர்டை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க மிஸ். என்ன போர்டை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்புறம் பாருங்க யாழ்னியோட பேர் போர்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா எல்லாத்துக்குமே A1 கிரேட் எடுத்து
மார்க் எடுத்திருக்கா, நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல பாப்பா இப்படி எடுப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேம் சொன்னேன், நான் சொன்ன மேம் கேட்டேன், மேம் ரொம்ப நான் அவளை டார்ச்சர் பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவன் நல்லா படிக்கிறா, நீங்க அவளை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவன் என்ன நான் சொல்லி கொடுத்தாலும் ஆக்டிவா இருக்கா அவ, நீங்க அவளெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிஸ். கங்க்ராச்சுலேஷன் யாழினி. அவ்வளோதான். அதாவது எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். இப்போ குழந்தை மேலே அவங்க என்ன பண்ணாங்க, சரியா பரிச்சை எழுதிருக்குமா, சரியா எழுதினாலே போதும்னு நினைச்சாங்க. எனக்குள்ள நம்பிக்கை இருந்தது, குழந்தை நல்லா படிக்குது, ரேங்க் எடுக்காதுங்கிறத மீறி குழந்தை நல்லா படிக்குதா, அதுதான் நமக்கு முக்கியம். சமீபத்தில் வந்து இதோட ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டோம். இந்த அங்கிருக்கும் முட்டோ வடைக்கும் தாள் அப்படிங்கிறத ஒரு ட்ரெய்லர் நாங்கள் போட்டோம். அந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீன்றது தெரில. ஸோ மறுபடியும் நீங்கள் பாருங்கள். வீடியோ எடுக்கலாம் வாவான்னு சொல்லுவாரு. பாப்பாவும் சொல்லுவா, வீடியோ எடுக்கலாம் வாவான்னு சொல்லுவா. ஆனா நான் இந்த ஒரு மாசமாவே சரியான வீடியோ எடுக்க வேணாங்க, விட்டுறலாங்க, வீடியோவே போக மாட்டேது, அப்புறம் எதுக்கு வீடியோ வேண்டாங்க, யூடியூப் சேனல்லே டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவர் வந்து பிடிவாதமா இருக்காரு, இல்ல நம்ம இதுல சக்சஸ் பண்ணி காமிக்கணும், என்னால காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவருடைய நம்பிக்கையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டேன். கார்ப்பரேட் கிளைம் வந்துச்சு, அந்த வீடியோ நம்ம நீக்கிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு அது வியூஸ் போகலை. அப்போ இதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து இந்த தொடரை எடுத்து சேலஞ்சிங்காக அதை பண்ணணும், சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம வளர்ச்சியை ஒருத்தர் தடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அதை உடைச்சி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதனால தான் வந்து இந்த தொடரை வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. யாரும் இந்த வீடியோ எடுக்கலாமா வேணுமா எடுக்கலாமா? சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.